அப்போ இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆங்கிலேயருக்கு யுத்தத்தில் திப்புவுடைய ஆட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிருங்கேரி சங்கர மடத்தில் 1000 பார்ப்பனர்கள் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவா பூஜை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பிராமணர்களை வெட்டி கொன்றா செஞ்சிருப்பாங்களா? அப்ப முஸ்லிம்கள் மீது வன்மத்தை கக்குவதில் பாரதியார் முதலிடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு முன்னோடி அவர் தான். அவரை வந்துகிட்டு சீமான் தூக்கி பிடிச்சி அவரை பாராட்டுறதுக்கு வருவேன்னு என்ன அர்த்தம்? இவரும் அந்த ஒரு பார்ப்பனை பத்தி ஈரோடு தேர்தலையும் பேசினார். இதே மாதிரி பெரியார கேவலப்படுத்தும் போது பார்ப்பான் எதை பார்ப்பான் இதை பார்ப்பான் வார்த்தை வச்சு சமமாக எல்லோரையும் சமமாக பார்ப்பதால் அவன் பார்ப்பான்னு சொன்னார். அதே வார்த்தை இங்கேயும் சொன்னார். ஈரோடு இடைத்தேர்தல சொன்ன அதே வார்த்தை இங்கேயும் சொல்றாரு. அப்ப எல்லாரும் சமமா பாக்குறானா? அவன் சமமா பார்க்கலங்கிறத பஞ்சாயத்தை, எல்லாரையும் சமமா பார்க்கலங்கிறதா அவன் மீது உள்ள குற்றச்சாட்டை. அப்ப எவன்ட்ட அந்த அறவே அந்த சமமா பார்க்கறது இல்லையோ அவனை சமமா பார்ப்பான்னு இவர் சொல்றாரு. அப்போ பாரதியார் சொன்ன மாதிரி இந்த அவதூறு முஸ்லீம்கள் மீது ஒரு கசப்பை விதைக்கிறவரு பார்க்குறோம்.